எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆர்ஜே பாலாஜி. 2-3 நாளாக ரொம்ப மோசமாக காவேரி பிரச்சனையை வச்சு ரோட்டில் நடந்துகிட்ருக்கிற சென்னையிலையும் சரி பெங்களூர்லேயும் சரி நடந்துகிட்ருக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது. இதை யார் பண்ணுறா, எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு செகண்ட் யோசிச்சா கூட தெரியும். கேபிஎன் பஸ்ஸெல்லாம் போய் கொளுத்தினது கர்நாடகாவில் இருக்கிற சாதாரண உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆள் கிடையாது. இன்றைக்கி உட்லண்ட்ஸ் ரோட்டில் போய் அடித்து இங்கே சென்னையில் உடைச்சது கர்நாடகாவில் இருக்கிற சென்னையில் இருக்கிற நார்மல் நீங்களும் நானும் போய் உடைக்கல. எல்லாமே பண்ணது யாரோ சில பேர் இந்த பிரச்சனை ஓயக்கூடாது, இதை வச்சு இன்னும் கொஞ்சம் பிரச்சனை ஜாஸ்தி ஆகிக்கணும், மொழியை வச்சு அரசியல் பண்ணணும், மொழியை வச்சு லாபம் தேடிக்கணும், தமிழன் ப்ரைடு கர்நாடகா ப்ரைடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பொழப்பு இங்கே பொழப்பு நடத்தணுங்கிறவங்க மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷமாக மறுபடியும் இந்த வருஷம் பண்ணியிருக்காங்க. ஸோ சாதாரண மக்களாகிய நீங்களும் நானும் வர கன்றாவி வீடியோ யாராவது ஒருத்தனை போட்டு 10 பேர் அடிக்கிறது, அந்த வீடியோ 100 பேர் ஷேர் பண்ணுறது, அதுக்கு பதிலாக நீ ஒருத்தனை போட்டு அடிக்கிறியே, ஒத்தைக்கு ஒத்த வரியா, தமிழன் வீரன் என்ன தெரியுமா, கர்நாடகா வீரன் என்ன தெரியுமா, உங்கள் நடிகர் அப்படி இருக்காங்க, எங்கள் நடிகர் இப்படி இருக்காங்கன்னு நமக்குள்ள சென்சிட்டிவிட்டி லூஸ் பண்ணி சென்சிபிளாக இல்லாமல் முட்டாள் மாதிரி எவனோ ஒருத்தன் ரோட்டில் பிரச்சனையை கிரியேட் பண்ணணும்னு போடுற சண்டைக்கு ரியாக்ட் பண்ண வேணாம். அதுக்காக மட்டுமே தான் நேற்று இதை நான் ஸ்டேட்டஸாக போட்டேன். ரொம்ப கேவலமாக மோசமாக இந்த இன்சிடென்ட் பெங்களூர் ரோடுகளில் நடந்து இன்றைக்கி சென்னையிலையும் ஒரு ஹோட்டல் அடித்து உடைச்சிருக்கனால மறுபடியும் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். லெட்ஸ் பி சென்சிபிள் ஹியூமன் பீயிங்ஸ். இதுக்கப்புறமா அலோவ் பண்ணுவேன்னா நீங்களும் நானும் பண்ணக்கூடிய பேசிக் விஷயம் என்னென்னா எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல், இதை பற்றி எதுவும் பேசாமல் அமைதியாக நம்ம பாட்டுக்கு முஸ்தபான்னு இப்படி தான் இருந்தோம். வெல்லும் போதெல்லாம் அவங்களாம் நிறைய அமைச்சிருக்காங்க, நம்ம உதவி பண்ணியிருக்காங்க. அதுதான் சாதாரண நம்மளை மாதிரி மக்களோட மனசு அங்கே இருக்கிறவங்களுக்கும். ஸோ கர்நாடகாவில் இருக்கிற சில பைத்தியமும் நம்ம ஊரில் இருக்கிற சில பைத்தியம் ஒண்டி தான் இதுக்கு ரியாக்ட் பண்ணிவிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ் கவர்மெண்ட்டில் யார் பவரில் இருக்காங்களோ இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு 33 பஸ் எரிச்சதுக்கப்புறம் தைரியமாக வெளில சுற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணணும். இங்கே ஒரு ஹோட்டல் அடித்து உடைச்சிட்டாங்கன்னா வெளில நீ சுற்ற முடியாதுன்னு அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். அதை பண்ணுவாங்க. இந்த பிரச்சனையை பேசி சுமூகமாக 50 வருஷமாக போய் தீர்த்துவாங்க அப்படின்னு நம்பலாம். மற்றபடி நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. அண்ட் முக்கியமாக இந்த பேஜஸ்லாம் இருக்குது, அந்த ட்ரால் இந்த ட்ரால், அந்த பேஜ் இந்த பேஜ்னு 2 சைடில் இருக்கிற பேஜ்லாம் கொஞ்சம் வாயை மூட்டு நீங்கள் 2 நாளைக்கு உங்கள் கடையை சாத்திட்டு போங்க. வேறு ஏதாவது வச்சு விளம்பரம் தேடிக்கோங்க. இதை வச்சு பொழப்பு நடத்தாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் பி சென்சிட்டிவ் சென்சிபிள் இண்டியன்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ். இது மாதிரி பண்ணுறவங்க தமிழராகவும் கர்நாடகாக்காரங்களும் இருக்க முடியாது. மனுஷங்களாக இருப்போம் முதல்ல. ஓகேவா?